ஒரே கல்லில் 2 மாங்கா. இப்போது 3 டீமும் பதட்டமாக இருக்கிறாங்க. சூப்பர் 4க்கு யார் போக போகிறாங்க? ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். இன்றைக்கி தோக்குறவங்க வெளில போயிடுவாங்க அப்படிங்கிற சினாரியோவை தாண்டி இன்னும் சட்ட சிக்கல்கள் நிறைந்த பல சினாரியோஸ் இருக்குது. அதை பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் 4க்கு இந்த குரூப்பில் இருந்து யார் போவா? பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த 3 டீம்லேருந்து 2 டீம் யார் போவா நீங்கள் ரொம்ப நம்புறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். ஏன்னா 2 டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவ்வளோ இருக்குது. ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறத என்னால் சரியாக முடிவு பண்ணவே முடியல. பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் அபுதாபியில் நடக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 10 ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. மட்டும் இல்லாமல் சூப்பர் 4க்கு யார் போகிறாங்கங்கிறதையும் இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் அனாலிசிஸ் ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. ஓகே, அபுதாபியில் மேட்ச்சு ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் ரொம்ப லக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி விளாண்ட 2 மேட்சுமே இங்கே தான் விளாண்டுருக்குறாங்க. பட் பழகி போன கிரவுண்டுங்கிறத தாண்டி 3 மேட்ச்சில் நீங்கள் என்ன பழகிப்பீங்க அப்படிங்கிறது என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஒரு விஷயம் அபுதாபி பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே இங்கே டாஸை வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆக்சுவலி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். பட் விக்கெட் அதுக்கப்புறம் போக 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 ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகுதோ. என்னென்னா பவர் பிளேவே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுவும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டாஸை வின் பண்ணி பேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பேட்டுக்கு நல்லாவே வருதுங்கிறதுனால அடிக்கலாம், போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபுதாபியில் எனக்கு என்னமோ டாஸ் வின் பண்ணுறதுங்கிறது முக்கியம் நான் நினைக்கிறேன். டாஸை வின் பண்ணி நீங்கள் ஸ்கோரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நீங்கள் நிப்பாட்டலாம். பட் எனக்கு ஒரு மேட்ச் ஞாபகம் வருது இந்த கிரவுண்டுனாலே. 2021 T20 வேர்ல்டு கப் இங்கே நடக்கும்போது செமிஃபைனலில் இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் ஆடுவாங்க. அதில் நியூசிலாண்டு வந்து ஒரு ஆக்சிலர் எடுத்து ஜெயிப்பாங்க. பட் இது எப்படி ஜெயித்தாங்க? அதே போல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஒரு ஹாங்காங்கிட்ட ஒரு கேம் ஒன்று விளையாண்டாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? எப்படி ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை, அதாவது ஹாங்காங்கிட்ட தான், அப்படி இருந்தாலும் ஹாங்காங்கிட்ட வின் பண்ணாங்க. நியூசிலாண்டு எப்படி இங்கிலாண்டுக்கிட்ட வின் பண்ணாங்க? ஸோ இது எல்லாமே வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபுதாபியில் இப்போ ஜெயிக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன், ஜெயிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்னாக நான் பார்க்குறேன். இப்போது 2 டீமையும் முதல்ல நம்ம பார்க்கும்போது நான் பிச்சை பற்றி பேசியாச்சு, டாஸை பற்றி பேசியாச்சு. சரி, இப்போ 2 டீமையும் பார்க்கும்போது எடுத்து தராசு தட்டில் வச்சு நேருக்கு நேர் பேட்டில்னு பேசணும்னு வைங்களேன். ஸ்ரீலங்காவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்ட உடசல் இருக்கிற டீமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மேலே 10 நிமிஷங்க தவிர வேறு யார் அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள்? அந்த தெய்வம் மட்டும்தான் அடிக்குது. இப்போது ஷனகாவை மாற்றி அடிக்க வர்றாங்க. கமிண்டு மெண்டிஸ் பின்னாடி வராரு. கமிண்டு மெண்டிஸ் எப்பவுமே அந்த பொசிஷனில் வரக்கூடியவர் தான். பட் கமிண்டு மெண்டிஸ் பின்னாடி வராரு, திடீர்னு சரிதா ஸ்ரீலங்கா பின்னாடி வராரு. அப்புறம் இப்போ கமில் மிஸ்ராவது பரவாயில்ல, வந்திருக்கிற சின்ன பையன் நல்லா விளையாடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னமோ இந்த ஒரு மாதிரி யூனிட்டியாக சேர்ந்து ஆடலை, அந்த அவுட்புட் அவங்கக்கிட்ட வரலை அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தான் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறியாக கிரிக்கெட்டில் அவங்கள மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆடுறதுல உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டுங்கிறத தாண்டி வெளில அக்ரெசிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆடுறதுல வந்து ஆப்கானிஸ்தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீம். ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சு, போன மேட்ச்சு பங்களாதேஷ்கிட்ட அவங்க ஆடின விதத்தை பார்க்கும்போது எனக்கு டோட்டலாகவே அவங்க மேலே இந்த நம்பிக்கை போகிற அளவுக்கு ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே மேட்ச் அப்படின்னா அந்த ஒரு மேட்ச்சு த்ரூ அவுட்டாகவே சொல்லுது இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. சரி, ஓகே, நான் ஒருவேளை தப்பாக கூட புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கலாம், ஆனால் சொல்லுது, ஓகேங்களா? ஆனால் சொல்லுது. இப்போ ஆப்கானிஸ்தான் அதே மாதிரியே வந்தாங்கன்னா இப்போ அவங்க சூப்பர் 4க்கு போய் எந்த யூஸும் கிடையாது. சூப்பர் 4லேயும் போயிட்டு இப்படி தான் அடி வாங்கிட்டு வருவாங்க. தனியாக மட்டும் உமர் சாஹிப் மாதிரி போட்டுட்டு இருந்தார், நபியை ட்ரை பண்ணார், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஸ்ட்ரைக் பவுலரும் விக்கெட் எடுத்து கொடுக்கல, ஸ்ட்ரைக் ஸ்பின்னரும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. அப்படிங்கும்போது ராஷித் கானுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. திரும்பி சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டல் ஃபஸ்ட் பால்லே அவுட்டு, மெய்டுன்னு. அதுக்கப்புறம் ஒரு குருபாஸ், இப்ராஹிம் சுந்தரானும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாதா? ஆனால் குருபாஸ் உள்ளே வரும்போதே அவரோட பாடி லாங்குவேஜில் எனக்கு பெருசாக கான்ஃபிடன்ட் இல்லை. சரிஞ்சது கடைசியாக உமர் சாஹிப் மட்டும் அடித்தார். ஸோ எங்கன்னா அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், பாசிட்டிவிட்டி அதெல்லாத்தையுமே கைட்டி வச்சுட்டு நேற்றுக்கு ஆடினாங்க. அதனால தான் பங்களாதேஷ்கிட்ட ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க. ஸோ இப்போது நான் சொன்னல பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பின்தங்கிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் ஒரு மேட்சை வச்சு நம்ம வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாகவும் இருக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் ஸ்ரீலங்காவோட பவுலிங் எடுத்துட்டிங்கன்னா துஷ்மந்த சமீரா, தீக்ஷனா, வனிந்து அசரங்கா, இதுபோக துஷாரா, இவங்களாம் நல்லா போடுறாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதில் துஷாரா, வனிந்து அசரங்கா கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுக்குறாங்க. எனக்கு ஆப்கானிஸ்தானோட பவுலிங்கால் விட்டு கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸ்ரீலங்காவோட பவுலிங்கும் ஓகேன்னு சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் 2 டீமும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஓட்டைகளாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு எப்படி அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுங்கிறத பற்றி யோசிச்சு நீங்கள் விளாண்டாங்கன்னா டெஃபினட்டாக 2 டீமும் ஒரு மாதிரி எஸ் அஃப்கோர்ஸ் நல்ல டீம் தான், டவுட்டே கிடையாது.
ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு இவங்க 3 பேருக்கு கூடிய ஒரு ப்ரெஷர். ஸ்ரீலங்கா ரசிகர்கள் எப்போ வந்தாலும் வராங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டோ T20 ஓடியோ அங்கே வராங்க. ஸோ அவங்களுக்காக அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து T20 ஏஷியாவோட டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ அதனால் வின் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர். பங்களாதேஷ் தொடர்ந்து விளையாடிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்த ஆப்கானிஸ்தான் இப்போது அவங்க ஒரு மாதிரி T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்ட் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க. பட் நம்ம எங்கே அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஏஷியா கப்பில் அவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. லாஸ்ட்டாக 2023 அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல. அதாவது தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு டீமுக்கிட்டையும் சரி தான், ஸ்ரீலங்காக்கிட்டையும் சரி தான், அவங்களால எதுவும் பண்ண முடியலங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறேன். பட் என்ன ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நம்மளை ஆப்கானிஸ்தான் இப்படி யோசிக்க வச்சிருச்சோடு எனக்கு தோணுது. ஸோ 2 டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ், 2 டீமோட பேட்டர்ஸ் இந்த அபுதாபி விக்கெட்டுக்கு சூட்டபுளான ஆல்ஸ் தான். ஏன்னா 2 டீம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பால் நல்லா ஆடுவாங்க, ஸ்வீப் நல்லா ஆடுவாங்க, ஸ்லாக் ஸ்வீப் ஆடுவாங்க, ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க இருக்காங்க. ஸ்ட்ரைட் பவுண்டரி சின்னது, ஸ்கொயர் பவுண்டரி ரொம்ப பெருசுங்கிறதுனால ராஷித் கான், நூர் அகமது, கசன்ஃபர் போன மேட்ச்சில் நடந்த மாதிரி ஒரு கசன்ஃபர், ஏன்னா அவரை மிடு விக்கெட்டில் அடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் லெக்கில் அவரை வந்து அடித்தாங்க. அப்படின்னா நிறைய பால்ஸ் அவர் மேலே போட்டார். கசன்ஃபரை ரொம்ப கணிச்சிட்டாங்க. ஸோ டேர்ன் இல்லைனா அங்கே என்ன பண்ணணுங்கிறத வந்து கசன்ஃபர் யோசிக்காமல் விட்டார். இப்போ யோசிக்காமல் விட்டார். அதுதான் இதுக்கு பிரச்சனையாக ஆயிடுச்சு. இல்லைனா கசன்ஃபர் 2 ஓவர் மடக்கி இல்லை 1 ஓவர் மடக்கி விக்கெட்டே இல்லைனாலும் எக்கனாமிக்கலாக இருந்திருந்தாங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட டெஃபினட்டாக ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து ராஷித் கானோட பிளானே உடஞ்சிச்சு. சரி ஓகே அடிக்கிறாங்க ஃபசல் கக்பூருக்கு, அப்போ ஸ்பின்னரை கொண்டு வான்னு வரும்போது ஸ்பின்னரையும் அவங்க அடிச்சு போட்டாங்க. பட் நூர் அகமது தான் பின்னாடி வந்து கொஞ்சம் மாதிரி காப்பாற்றி கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் நீங்கள் ஸ்ரீலங்கா சைட்லேயும் உங்களுக்கு 10 நிமிஷங்காவை ஃபசல் கக்பூருக்கு வழக்கம் போல் நியூ பால் எதுவும் விக்கெட் எடுக்காமல் போனார்னா பிரச்சனை. ஸோ 10 நிமிஷங்காவை எவ்வளோக்கு சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ ஒரு 30-40 ரன் வந்து கண்டிப்பாக டீமோட ஸ்கோரில் குறையும் ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்ரீலங்காவோட மிடில் ஆர்டர் வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ராஷித் கான், நபி, கசன்ஃபர், நூர் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் சைடு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை 10 நிமிஷம் ஒரு 50 ரன் 60 ரன் அடிச்சுட்டு போகிறாருன்னா இந்த மிடில் ஆர்டரில் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் அதாவது ஆப்கானிஸ்தானோட சுழல் அசுரர்கள் வந்து ஒரு கும்மாங்குத்து குத்துறாங்கன்னு வைங்களேன், அப்படியே சரிகிறாங்கன்னு வைங்களேன் 120-140 தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பின்னாடி தாஷன் ஷனகா இருக்காரு. பட் இதில் சரித்த சலங்கா, குசல் பெரேரா, அதுக்கப்புறம் கமிந்த மிடிஸ்லாம் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. பட் ஆனால் ஆப்கானிஸ்தான் நூர் அகமது, ராஷித் கான், கசன்ஃபர் இவங்களெல்லாம் ஆடிடுவாங்களா? ஆனால் அதுக்கு பிச்சு அசிஸ்ட் பண்ணுமா? பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மேட்ச்லேயே பொதுவாகவே பெருசாக டேர்ன் கிடைக்க மாட்டேது. எல்லாருமே வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மிடு விக்கெட் ஸ்கொயர் பவுண்டரி அங்கே ஆட விட்டு தான் எடுக்கணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்களே. அதனால தான் பங்களாதேஷ்ட்டு ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க. அப்படியே நீங்கள் இன்னொரு பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் என்ன அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் துஷ்மந்த சமீரா அண்ட் துஷாரா, அப்புறம் தீக்ஷனாவும் நியூ பால் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நியூ பால் பேர் மேலே ரஹமனுல்லா குர்பாஸையும் அதுக்கப்புறம் அட்டல் எடுக்கிறத தாண்டி ரஹமனுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஹுசைன் இவங்க எடுத்துகிட்டு திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லோவர் மிடில் ஆர்டரில் ஒமர் சாய் வராரு. ஒமர் சாயும் எனக்கு பொசிஷன் பார்த்து இறக்கி விட்டாங்க. பட் ஒமர் சாய் எடுத்துட்டா, இந்த 3 பேர் எடுத்துட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரன் எடுத்த மாதிரி. அதாங்க டாஸ் ரொம்ப முக்கியம். நியூ பாலில் அதுவும் பவர் பிளேயில் ரன்ஸ் குவிக்கிறது, பேட்டிங் சைடில் விக்கெட் அங்கேயே எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. பவர் பிளேயர் ஸ்டிக் பண்ணணும். நேற்று பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் தோற்றது காரணம் பவர் பிளேயர் ரன்னு விட்டாங்க, பவர் பிளேயர் ரன் அடிக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த கம்பேக்னு சொல்லும்போது தான் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்களேன் 180 டார்கெட் கொடுக்குறாங்கன்னா பவர் பிளேயில் கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ், அதாவது ஒரு டீமோட பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து முட்டுவார். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவர் நம்ம அடிக்க போய் அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணணும், தேவைப்பட்டால் 6 அடிக்கணும். அடித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் அங்கே தான் வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் கை கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாங்காங் சைனா இதே அபுதாபியில் ஆப்கானிஸ்தான் அடி வாங்கினாங்க. அந்த லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் வேறு மாதிரி பண்ணாங்க. லாஸ்ட்டு 5ல் நல்லாவும் போட்டிருக்காங்க, லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் செம்மையாக வடிக்கவும் செஞ்சுருக்காங்க ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஹாங்காங் சைனாக்கு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை பேட்டிங் எடுப்பாரா ஜொனத்தன் ட்ராட், ராஷித் கான் கிட்ட யோசிப்பாங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஸ்ரீலங்கா சைட்லேருந்து பேட்டிங் கொஞ்சம் ஓட்ட உடச்சலாக இருந்தாலும் பவுலிங் நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவான கிரிக்கெட் ஆடிருக்காங்க. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு என்னமோ ஸ்ரீலங்கா ஜெயிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்டு 53% ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் 4க்கு அவங்க போவாங்க. அடுத்ததாக பாயிண்ட்ஸ் டேபிள். இப்போது ஸ்ரீலங்கா 2 மேட்ச் ஆடி 2த்தில் வின் பண்ணி நெட் ரன் ரேட் 1.546 இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் 4 பாயிண்டோட -0.650 இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பாயிண்டோட ப்ளஸ் 4.700 இருக்கிறாங்க. இல்லை ஸ்ரீலங்கா வின் பண்ணால் நெட் ரன் ரேட் அதெல்லாம் மேட்டர் இல்லை, அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் அது சூப்பர் 4க்கு போயிடுவாங்க. இப்போ ஸ்ரீலங்கா கூட ஆப்கானிஸ்தான் ஆட போகிறாங்களா? சரி, ஆப்கானிஸ்தான் ஒரு வேளை ஜெயிக்கிறாங்க.
ஜெயிச்சாலும் பெரிய ஒரு விக்டரியில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மேபி இந்த நெட் ரன் ரேட் இதெல்லாம் பார்த்து பங்களாதேஷா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இல்லை ஆப்கானிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ ஜெயிக்கிறவங்க உள்ள இதில் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட்ஸ் பங்களாதேஷை விட நல்லாவே இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு. அதனால் ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் 2 டீம் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எல்லாருமே சொல்லலாம் ஏஷியா கப் ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இங்கே இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து சூப்பர் 4க்கு யார் போவா யார் போக மாட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எனக்கு புரியுது, நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க, வெறியோடு இருக்கீங்க, எப்பயாவது ஜெயிச்சு அடுத்த ரவுண்டு போகணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பவுலிங் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் டீசெண்டாக இருக்குது. ஆப்கானிஸ்தான்கிட்ட அந்த டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாகிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம், ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசி டீமை பழையபடிக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அது சூப்பர் 4லேருந்து ஃபைனல். ஸோ பார்ப்பேன் எனக்கு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். யோசிச்சு பார்த்தா அந்த முக்கோண போட்டியில் 3 டீமுமே ஒரு மாதிரி எனக்கு அப்பா இந்த டீம்லாம் வந்தால் நல்லா இருக்கும்பான்னு தோணுற டீம்ஸ் தான். பட் பாருங்கள் 3 பேரில் 2 பேர் தான் ஸ்ரீலங்காவா ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷா முடிவாக சொல்லுங்கள். பட் இன்றைக்கி விளாட்ற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெசிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். போகிற லைன் லென்த்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தொனல்லாம் போட்டாங்கன்னா செம்மையாக அடித்து செஞ்சுருவாங்க. மேலே போட்டாலும் பிரச்சனை, ஷார்ட்டாக போட்டாலும் மடக்கி அடிக்கிற மாதிரிலாம் போடணும், நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம், நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் சூப்பர் 4க்கு போவா. கண்டிப்பாக நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நம்ம சேனலில் இருப்பீங்க. ஆனால் நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது பாருங்கள். என்ன ஏஷியா கப் நீங்கள் சூடு பிடிக்கல சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா ஒமன் மேட்ச் வருதா, அது மட்டும் கொஞ்சம் எப்படின்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான் UAE மேட்ச்சே கொஞ்சம் ஏதாவது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். சரி, ஓகே, ஆரம்பிக்கும். ஏஷியா கப் நல்ல விதமாக ஆரம்பிக்கட்டும், பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?